ஸோ இப்போ பாமகல யார் கை ஓங்கி இருக்கு? அதிகாரப்பூர்வமா யார் கைன்னு தெரியாத ஒன்று. இருந்தாலும் இருக்கிற சூழலை வச்சு பார்க்கும்போது அன்புமணிக்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. அப்படின்னா கூட இன்னமும் நான் தான் தலைவர், நான் என்னை மீற முடியாதுங்கிற மாதிரி ராமதாஸ் ஐயா சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி ச ஒரு தேர்தல் மூலமாக நிரூபிக்கப்படலாம்? அல்லது தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் போன்றவை மூலமா யார் கட்சியில் இது மேலோங்கி இருக்காங்கன்னு தெரியும். அந்த மாதிரி எதையும் முடிவு செய்ய முடியாத ஒரு குழப்ப நிலை நீடிக்கிறது. ஏனென்றால் அவர் அன்புமணி பேசும்போதெல்லாம் ராமதாஸை தாக்கி பேசுவதில்லை. அவர் தான் எங்கள் குலசாமி, அவர் தான் எங்கள் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாரே தவிர தாக்கியே பேசுறதில்லை. அதனால் அது ரிஃப்ட்டுன்னு நாம் எடுத்துக்க முடியாது. ஒரு பக்கம் அவங்க ராமதாஸ் தரப்பினர் அல்லது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் அன்புமணி மீது காரமாக காட்டச்சாட்டமாக விமர்சிக்கிறார். அதோடு நிற்குதே தவிர இன்னும் கட்சி முழுக்க யார் கைக்கு போகுது, யார் கைக்கு போகக்கூடும் தெரியாது. அதனால் இந்த ஒரு குழப்ப நிலை நீடிக்கும். அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தால் தான் அவங்க யார் பக்கம் போவாங்க. அதிமுகவும் பாஜகவுமே ஒரு அணியில் வந்துடுச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்துடுச்சதுனால அவங்களில் அந்த கட்சியில் எப்படி இடம் பெறும்? அதாவது பாமக டாக்டர் ராமதாஸ் அதிமுகவோட போகணுன்னு விரும்புகிறார், அன்புமணி பிஜேபியோட போகணுன்னு விரும்புகிறார். 2 பேருமே எப்படி போனாங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல போகிற மாதிரி அர்த்தம் ஆகும். அந்த ஒரு குழப்பம் 2 தரப்பிலும் இருக்கிற குழப்பம். இதெல்லாம் எப்போது வருங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். காலம்தான் சொல்லும்.